ஒன்றிய அரசு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவின் பேரில் தான் இன்னி வரைக்கும் பாருங்க, ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக நான் சொல்லலாம், 2001 அந்த கண்டெம்ப்ல போட்ட பிறகு 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் 5020 சீட்டுகள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட வழக்கால் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்கிறது. இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 சீட்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா 5,000 கூடிக்கிட்டே போவோம். 5,000ன்றது நான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன். இது வந்து ஒவ்வொரு வருடமும் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வரும், அந்த கல்லூரிகள்னால பல சீட்டுகள் வரும், அதில் 27% வந்து நமக்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த 5,000ன்றது பேசிக்காக சொல்கிறேன், அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எவ்ரி இயர். இது வந்து இந்த மாதிரி உங்கள் ஒன்றிய அரசு உத்தரவு போட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்களே, அவங்க வந்து மேல் வகுப்பினர் மாணவர்களை தூண்டிவிட்டு இந்தியா முழுக்க உள்ள டாக்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாநிலமும் ஒரு டாக்டர் இந்த இன்னொரு வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தால் பெறப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் தனஞ்சய சந்திரசூட் தலைமையிலான அடங்கிய அமர்வு தான் இந்த வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தரப்பினராக சேர்க்கப்பட வேண்டும் என்று தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னதன் பேரில் நானே உச்சநீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணி உச்சநீதிமன்றம் வந்து இந்த இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட வழக்கில் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு சரியானதே அப்படின்னு சொல்லி நீல் ஆரிலோ என்ற ஒரு வழக்கில் வந்து 2021 ஜனவரி 22ஆம் தேதியில் வந்து ஒரு மகத்தான மண்டல் கமிஷன் இந்திரா சவானி கேஸ் போன்ற ஒரு தீர்ப்பை வந்து இந்த தீர்ப்பில் கொடுத்தாங்க. அதன்படி உச்சநீதிமன்றமும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டினால் ஒவ்வொரு வருடமும் சுமார் நான் சொன்ன பிரகாரம் 5000க்கு மேற்பட்ட மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட வழக்கில் இன்று பலன் பெற்று அவங்க வந்து மருத்துவ படிப்பில் வந்து அட்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பெருமை வந்து தலைவர் தளபதியார் போய் சேரும். அதே போல் இந்த திராவிட மாடல் அரசு உடைய முயற்சியால் தான் இந்த மாதிரி ஒரு வழக்குகளில் நம்மளால் ஈடுபட்டு இந்தியாவே போற்றும் விதமாக இப்படி ஒரு உத்தரவுகளை வாங்க முடிந்தது. உலகெங்கும் திராவிடம். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்